வணக்கம். தலைப்புச் செய்திகள். சமூக தலைவர்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக இஸ்லாத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதற்கு பதிலாக அவர்கள் நாட்டின் நன்மைக்காக அரசியலை இஸ்லாமியமாக்க வேண்டும் என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தனது ஹிஜ்ரி புத்தாண்டு செய்தியில் நினைவுறுத்தினார். இஸ்லாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான இறை மார்க்கமாகும். எனவே எந்த ஒரு கட்சியும் தங்கள் அரசியல் நலன்களுக்காக மார்க்கத்தை பயன்படுத்தவோ அவதூறை பரப்பவோ அல்லது வெறுப்பை தூண்டவோ கூடாது என்று தேசிய அளவிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் கூறினார். 13வது மலேசிய திட்டத்தை திருத்தி மறு சீரமைக்கும் அரசின் நடவடிக்கை குறித்து பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி கவலை தெரிவித்துள்ளார். கடைசி நிமிட முடிவு தேசிய கொள்கை ஆவணத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். IS சித்தாந்தத்தை கொண்ட குழுக்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 36 வங்காளதேச நாட்டவர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டனர். இந்த தகவலை நாட்டின் உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். சபா மாநிலத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. சபா மாநில தேசிய முன்னணி தலைவர் புங் மொக்தார் ராடின் PBS கட்சிக்கு தேசிய முன்னணி அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறினார். எங்களுடன் ஒத்துழைக்க நாங்கள் அழைக்கவில்லை, மாறாக தேசிய முன்னணி என்றும் தனித்தே செயல்பட்டு தேர்தலில் களம் காணும் என்று அவர் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விஜய் தலைமையில் ஜூலை 4ஆம் தேதி சென்னை பனையூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கழக சட்ட விதிகளின்படி மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கும்படி தலைவர் ஒப்புதலுடன் கேட்டுக்கொள்கிறேன் என தவேக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் கூறினார். இந்தியா முழுவதும் பல வங்கிகளில் சைபர் மோசடி கும்பல் 8 லட்சத்திற்கும் அதிகமான போலி வங்கி கணக்குகளை தொடங்கி மோசடிகளில் ஈடுபட்டதை CBI கண்டறிந்துள்ளது. இந்த வங்கி கணக்குகள் போலி அடையாளங்கள் மூலமாக அல்லது வேறு ஒருவரின் அடையாள சான்றுகளை திருடி அவருக்கே தெரியாமல் தொடங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக சமீபத்தில் ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 42 இடங்களில் CBI சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட கூடுதல் படைகளை ரஷ்யாவிற்கு வடகொரியா அனுப்பி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் இராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக விண்வெளி திட்டம் தொடர்பான தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் ஏவுகணைகள் அமைப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களையும் ரஷ்யாவிடமிருந்து வடகொரியா பெறவுள்ளது. மலேசியாவில் காவல்துறை நடத்திய திடீர் சோதனையில் கொக்கைன் மின் சிகரெட்டுகளை கடத்திய சம்பவத்தில் சிக்கிய 4 சிங்கப்பூரர்கள் மரண தண்டனையை எதிர்நோக்குகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 7.29 மில்லியன் ரிங்கிட் ஆகும். சுமார் 5000 திரவ கலன்களில் கிட்டத்தட்ட 9.5 லிட்டர் கொக்கைன் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. ஹவாயன் ஏர்லைன்ஸின் சில இணைய செயல்முறைகள் ஊடுருவப்பட்டதாக நிறுவனம் கூறியுள்ளது. நிறுவனத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விமான பயணங்கள் வழக்கம் போல் தொடர்வதாகவும் அது சொன்னது. இணைய கட்டமைப்பை முடக்கி வைத்து பணத்தை மிரட்டி வாங்க முயற்சி செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. SJ சூர்யா இயக்கி நடிக்கும் கில்லர் படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் இப்படம் தயாராக உள்ளது. எனது கனவு படமான கில்லர் மூலம் இயக்குனர் SJ சூர்யா திரும்பியிருக்கிறேன். இதற்காக கோகுலம் மூவிஸ் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை என்று SJ சூர்யா தெரிவித்துள்ளார். இத்துடன் கில்லர் கேர்ள் என குறிப்பிட்டு பிரீத்தி அஸ்ரானியின் X தளத்தையும் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூரில் ஆசிய ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்றது. இதில் ஆடவர் இரட்டையர், மகளிர் இரட்டையர், கலப்பு இரட்டையர் என 3 பிரிவிலும் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, அனஹத் சிங் ஜோடி இறுதிப் போட்டியில் 8-11,
11-9, 11-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஐனா அமலி ஜின் இங் ஈ ஜோடியை வீழ்த்தியது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.